ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னுடைய நைட் ரொட்டீன் தான் பார்க்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டு சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு தான் பிசைஞ்சுன்னு இருந்தேன், கோதுமை மாவு. லைட்டாக சால்ட்டு, போட்டது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ஃபஸ்ட்டு. இப்போ தான் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கரைஞ்சிடும். நல்லா டைட் கொடுத்து பிசைஞ்சிக்கணும் மாவு. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இது என்னுடைய மெத்தடில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன். நாளைக்கு கிறிஸ்மஸ், எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். நல்லா பிசைஞ்சாச்சு மாவு. நல்லா இந்த மாதிரி கை வச்சு நம்ம அழுத்தி பிசைஞ்சோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். எண்ணெய் லைட்டாக விட்டுக்கணும், ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, அப்புறம் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரவுண்டாக பரோட்டாக்கு நம்ம ரோல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம அதுக்கப்புறமாட்டுக்கு சப்பாத்தி தேய்க்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். நல்லா சப்பாத்தி போட்டுக்கலாம். தவா வச்சாச்சு. இது தக்காளி தொகுக்கு அப்படியே சைடில் ரெடி பண்ணின்னு இருக்கிறேன் சிம்பிளாக. காளான் கிரேவி தானே வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் போய் பார்த்தா காளான் காலி ஆகிட்டு. அதனால் சரி நைட் டைம் வரையா, சரி தக்காளி தொக்கு வச்சுக்கலாம் சிம்பிளாக இப்பொழுதைக்கு. தக்காளி தொக்கு இது கூட என்னுடைய ஸ்டைல் தான். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். ஈவினிங் பாயாசம் செஞ்சேன், அதுதான் சாப்பிட்ருக்காங்க. ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள், போடுறேன். தவா காஞ்சிச்சு, சப்பாத்தி போட்டு எடுத்துட்டேன். எண்ணெய் சுற்றிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி திரும்பி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் சப்பாத்தி செய்யறதுக்கு, சும்மா ஒரு வீடியோக்காக சொல்லிட்டுருக்கேன். ஒரு வீடியோ மட்டும் கேமரா திருப்பி எடுத்துட்டுக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. ஹாட் பேக்கில் போட்டு சுடுதண்ணி வச்சேன். ஏன்னா ரெய்னி சீசன், அதனால் கொஞ்சம் கோல்டு வேறு. நீங்களும் எல்லோரும் சுடுதண்ணி வச்சுக்கோங்க. குட்டீஸ்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வரும். ஆயில் லைட்டாக தான் அப்ளை பண்ணேன். ஏன்னா நான் மாவை பிசையும் போதே ஆயில் கொஞ்சம் சேர்த்து இது பண்ணேன். பாருங்கள் என் கையில் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா பஃபிட்டு வருது சப்பாத்தி. அப்படியே சைடில் தக்காளி தொக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சும்மா லைட்டாக எண்ணெய் ஊற்றி பூண்டு ஒரு 4 பல் பூண்டு தட்டி போட்டு, ஒரு 2 வெங்காயம் வரைஞ்சி போட்டு, கறிவேப்பிலை, வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிட வேண்டியது தான். லைட்டாக சால்ட்டு போட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அது நல்லா வதங்கட்டும், கண்ணாடி பதம் வரணும். இது சும்மா சிம்பிளான சப்பாத்தி தக்காளி தொக்கு. வெங்காயம் வதங்கும் போதே லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுருங்க. இந்த மஞ்சள் ஸ்மெல் வராது லாஸ்ட்டாக. அப்புறம் தக்காளி போட்டுங்க.
பீஸ் ரொம்ப அரைச்சிது. இது ரொம்ப குட்டி குட்டி பீஸாக சாப் பண்ணிச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா வதங்கட்டும்னு சொல்லி. அதாவது லாஸ்ட் வீடியோ வந்து நான் எடுக்கணும் பாருங்கள், நல்லா இருக்கு.